இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு பொண்ணு வந்து டிரைவர் கிட்ட, டிரைவர் வண்டியை எடுங்க போலாம்னு சொல்றாள். உடனே அந்த டிரைவரும் எஸ் மேம்னு சொல்லிவிட்டு கார் கதவை திறக்க போறாரு. அப்போ இந்த பொண்ணு நீங்க யாருன்னு கேட்கிறாள். அதுக்கு இந்த பையன், மேடம் என்னுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் அவருக்கு பதிலா நான் வேலைக்கு வந்து இருக்கேன். உங்களுக்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குல்ல, வாங்க நம்ம போலாம்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு, அதெல்லாம் இருக்கட்டும், உன்னுடைய யூனிபார்ம் எங்கன்னு கேட்கிறா. அதுக்கு இந்த பையன், மேடம் என்கிட்ட யூனிபார்ம் இல்ல, எங்க அப்பாவுடைய யூனிபார்ம் எனக்கு ரொம்ப லூசா இருக்கும்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு கோவமா, உங்களை மாதிரி ஏழை மக்கள் எல்லாரும் இப்படிதான் சீப்பா நடந்துப்பீங்க. உங்க அப்பாவுக்கு பதிலா உன்னைய யாரு வேலைக்கு வர சொன்னது? இப்படி யூனிபார்ம் போடாம வந்து எதுக்காக என்னுடைய உயிரை எடுக்கிறீங்க? உங்களை முதல்ல வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்றாங்க. உடனே இந்த பையன், இல்ல மேடம் என்னுடைய அப்பாவுக்கு உண்மையாலுமே உடம்பு சரியில்லை, இல்லன்னா அவரு வேலைக்கு வந்திருப்பாருன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த பொண்ணு, போதும் உன்னுடைய நாடகத்தை நிப்பாட்டிட்டு முதல்ல வண்டியை எடுன்னு சொல்றாங்க. ஆபீஸுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு அந்த டிரைவர் பையன் கிட்ட, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போறேன், நான் வர வரைக்கும் நீ இந்த கார் கிட்டயே வெயிட் பண்ணு, எங்கேயாவது ஓடி போயிடாது, அப்படி போனினா உங்க அப்பாவை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்றாங்க. இந்த பையனும் சரின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கப்ப கார் ஓட்டுன அதே பையன் அங்க வந்து உட்காருகிறார். அவரை பார்த்த உடனே இந்த பொண்ணு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்க? உன்னை கார்ல தானே வெயிட் பண்ண சொன்னேன், நீ எதுக்காக கம்பெனி ஓனரோட சேர்ல வந்து உட்கார்ந்து இருக்கன்னு கேக்குறாங்க. உடனே இந்த பையன், கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க, இந்த கம்பெனியோட ஓனரே நான் தான் சொல்றான். உடனே இந்த பொண்ணு, என்ன ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஒரு சாதாரண டிரைவரோட பையன் இந்த பெரிய கம்பெனியோட ஓனரா? இதை என்ன நம்ப சொல்றியான்னு கேட்கிறார். உடனே இந்த பையன், நீங்க இன்டர்வியூக்கு தானே வந்து இருக்கீங்க, உங்களுடைய பையில கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு இந்த பொண்ணு, நீ ஓனர்னு நான் எப்படி நம்புறது? நீ இவ்வளவு பெரிய கம்பெனியோட ஓனரா இருந்தா உங்க அப்பா எதுக்கு எங்க வீட்டுல சாதாரண ஒரு டிரைவரா வேலை பார்க்கிறாரு? அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்காக இன்னைக்கு எனக்கு டிரைவரா வேலைக்கு வந்தேன்னு கேட்கிறேன். அதுக்கு இந்த பையன், எங்க அப்பா 20 வருஷமா இந்த டிரைவர் வேலையை பார்த்துதான் என்னை படிக்க வச்சார், அதனாலதான் நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு ஓனரா இருக்கேன். அவர் 20 வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாருன்னு தெரிந்து கொள்றதுக்காக தான் நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டிரைவர் வேலை பார்த்தேன். அப்பதான் தெரியுது அவர் என்ன படிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. அவருடைய வேலையையும் அவரையும் நான் ரொம்ப மதிக்கிறேன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு, நான் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்காக என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சார், நான் இன்டர்வியூ பயத்துல இருந்தேன்னு சொல்றேன். அதுக்கு அவர், அதெல்லாம் பரவாயில்ல, ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரையும் அவங்க செய்யற வேலையை வச்சு குறைச்சு மதிப்பிடாதீங்க, அவங்க செய்யற வேலையை வச்சு அவங்கள கீழ்த்தனமா நடத்தாதீங்க, அவங்கள அவமானப்படுத்தாதீங்க, அவங்களும் உங்களை மாதிரி மனிதர்கள் தான் சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு, சார் நான் இன்னைக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டேன், இனிமே யார்கிட்டையும் நான் அப்படி தப்பா நடந்துக்க மாட்டேன், நான் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்காக என்னைய வேலையை விட்டு தூக்கிடுவீங்களான்னு கேட்கிறேன். உடனே இவர், நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், மனிதர்களாக பிறந்த எல்லோரும் தப்பு செய்வாங்க, ஆனா அதை திருத்திக்க முயற்சி பண்ணணும், உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல, உங்களுடைய பையில கொடுங்கள்னு சொல்லி பையிலே வாங்கி பார்த்துட்டு உங்களுடைய திறமைக்கு கண்டிப்பா இங்க வேலை இருக்கு, நாளையில இருந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, அது மட்டும் இல்லாம உங்களை நானே வீட்டுல வந்து டிராப் பண்றேன், எந்த வேலையை செஞ்சாலும் முழுமையா செஞ்சு முடிக்கணும்னு சொல்றாரு. இந்த பொண்ணு தவறாக நடந்திருந்தாலும் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவள் செய்த தப்பை சுட்டிக்காட்டி தன்னுடைய கம்பெனில வேலைக்கு சேர்த்துக்கிட்ட இந்த ஓனருடைய செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.